வணக்கம். ஜெயர் ஹோமில் இன்றைக்கி பார்க்க போகிறது க்ரோ பேக்கு. இது வந்து அரிசி பையில் எப்படி தைக்கிறதுங்கிறத நான் காமிக்க போகிறேன். அது நம்ம தையல் மிஷின் இல்லாமையே கைட்டு கூட அழகாக தைச்சிடலாம். வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு அரிசி பை, அதாவது 25 கிலோ அரிசி பை இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து முதல்ல ஓப்பன் இருக்கும், பின் சைடில் அடிப்பகுதியை வெட்டி விட்டுருங்க. வெட்டி விட்டவுடனே டபுள் சைடு ஓப்பன் ஆயிரும். சைடு அந்த நான் காமிக்கிற மாதிரி அந்த சைடில் வெட்டி விட்டுருங்க. வெட்டி விட்டவுடனே ஒரே லென்த்தாக ஆயிரும், ஒரே அகலமாக ஆன பிறகு அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக நம்ம 12 இன்ச்சு 2 பீஸுக்கு மடித்து வச்சு வெட்டிக்கிடணும். 12 இன்ச்சு இப்போ எடுத்து மடித்து வச்சு 2 பீஸாக அதை வெட்டிடணும். தேவையில்லாத பீஸை நம்ம வெட்டி தூர எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ளஸ் ஷேப்பில் நம்ம வந்து வச்சுக்கிடணும். குறுக்க 2 இதாக சென்டரை பார்த்து நல்லா பின் பண்ணிவிட்டு அந்த நடுப்பகுதியை மட்டும் நல்லா தச்சு விட்ருங்க. தச்சு விட்டோன்னா அது நல்லா டபுள் லேயராக திக்னஸ் ஆயிரும். நல்ல மண்ணெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக வெயிட்டெல்லாம் தாங்கும். அதுக்கப்புறம் இந்த கிராஸ் பீஸை 2ஐயும் ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருந்தானா நல்லா பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு நம்ம ஊசி வச்சு தச்சிடலாம். அப்படி இல்லைன்னா மிஷினில் கொடுத்து தச்சிடலாம். மிஷின் இருக்கவங்க மிஷின்லேயே தச்சிடலாம். இந்த 2 கிராஸு அந்த 4 பக்கமும் கிராஸ் இருதை மட்டும் தச்சு விட்டுட்டு வாங்க பார்க்கலாம். ஃபுல்லாக தச்சு விட்ருங்க. அதுக்கப்புறம் சுற்றி வேற மடித்து விட்டுடலாம். மடித்து விட்டோன்னா இப்படி அழகான பை ரெடி ஆயிரும். பாருங்கள், உள்ளேயும் ஒரு பக்கம் தைச்சிட்டு வெளிப்பக்கம் அவுட்டர்லேயும் ஒரு லேயர் நல்லா தச்சு விட்டுட்டோன்னா 2 தையலாக ஸ்ட்ராங் ஆயிரும். பை சூப்பராக நம்ம க்ரோ பேக்கோட வெயிட்டாக இருக்கும், நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து சிமெண்ட் பையில் தைக்காதீங்க, அது வந்து ரொம்ப கிழிஞ்சிரும், சீக்கிரம் கிழிஞ்சிரும். இது நல்லா ஸ்ட்ராங்காக கிடக்கும். அடிப்பகுதி வந்து டபுள் லேயராக இருக்கிறதுனால நல்லா வெயிட்லாம் நல்லா தாங்கும், மணல் வெயிட்டெலாம் தாங்கும். இப்போ பாருங்கள், அதில் மண் வச்சு எப்படி நான் செடி வைக்கிறேன்ட்டு. அதில் நல்லா நான் வந்து கம்போஸ்ட் கலந்த மண்ணை போட்டிருக்கேன். என்கிட்ட ஏற்கனவே ரொம்ப நாளாக இருந்த ஒரு மாதுளங்கன்று ஒரு சின்ன தொட்டியில் வச்சுருந்தேன். இப்போ அதை வந்து நம்ம அது பெரிய தொட்டி இதில் வைக்க போகிறேன். இது நல்ல ஒரு குட்டி மரம் வளர்க்குற அளவுக்கு நல்லா மண் பிடிக்கும். இதை வச்சுட்டேன் பாருங்கள். செடி வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த க்ரோ பேக்கில் அடியில் 4 ஹோல் சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க. ஏன்னா தண்ணி வந்து கட்டி இருந்ததுன்னா செடி அழுகிரும். தண்ணி வெளியே போகிறதுக்காண்டின்னு நம்ம ஹோல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மேல் பகுதி வந்து நம்ம வளைஞ்சி இருக்கிறதுனால ஒரு கம்பி, அதாவது எருத்து கம்பி மாதிரி ஒரு கம்பி எடுத்துக்கோங்க. அந்த கம்பியை வச்சு அந்த மடிப்பு நம்ம மடித்து விட்ருக்கோம்ல, அந்த மடிப்பில் உள்ளே அழகாக சொருவி விட்டிங்கன்னா அந்த நான் காமிக்கிற மாதிரி உள்ள கம்பி அதை ரவுண்டாக நம்ம சொருவி விட்டுட்டோன்னா ஸ்டிஃபாக ரவுண்டாக நிற்கும். நமக்கு வந்து மடிஞ்சு விழாது. பாருங்கள், நல்லா ஸ்டிப்பாக நிற்கும், ரவுண்ட் ஷேப்பில் அழகாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கடைசியில் ஃபினிஷிங் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. லைக் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம்.